பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் டிகோடிங். ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தோம், அதாவது கோடிங் அண்ட் டிகோடிங்கில் லெட்டர் கோடிங்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்பர் கோடிங். ஸோ இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ சாப்டர் நம்பர் 1 பார்ட் 1 நேற்று போட்டிருக்கோம், இன்றைக்கி பார்ட் 2, நாளைக்கு பார்ட் 3 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இடையில நீங்கள் இதை திடீர்னு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் சப்ஜெக்ட் வைஸாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் கோடிங், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முதல்லேருந்தே நம்ம என்ன செஞ்சிடலாம், சம்முக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், கோடிங் அண்ட் டிகோடிங் படிக்கணும் அப்படின்னா ஏபிசிடி ஃபுல்லாக தெரியணும், அதனுடைய பொசிஷன் நம்பர் என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் அதை நம்ம கிளியராக எழுதி போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய பொசிஷன் இருக்குது. இதை பொறுத்து தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்பர் கோடிங்ஸ் எல்லாத்துக்குமே இது பேசிக்கான விஷயம். இது தான், இது நீங்கள் தெளிவாக என்ன செஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகே ரைட், நம்ம இன்றைக்கி சம்முக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன் அ சர்டன் லாங்குவேஜ் ராம்குமார் அப்படிங்கிற பேரை இஸ் ரிட்டன் அஸ் 18. இப்போ பாருங்கள், 18, 1, 13, 21, 11, 13, 1, 18 அப்படின்னு நம்பர்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது கோட் பண்ணியிருக்காங்க. இது இந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா தான் அதில் இருக்கக்கூடிய நம்ம கொஸ்டின் சொல்ல முடியும். தென் ஹவு முத்து வில் பி ரிட்டன் இன் தட் கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராம்குமாருக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டர்ன் என்னங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் முத்து அப்படிங்கிற அந்த வேர்டை நம்ம எப்படி கோட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்காங்க. இப்போ பாருங்கள், ராம்குமார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஸ்டினில் இருக்குது, ஓகேங்களா? ராம்குமார் அப்படிங்கிற இந்த வேர்டை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 18, 1, 13, 21, 11, 13, 1, 18 அப்படின்னு நீங்கள் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியணும், அப்படி கோட் பண்ணியிருந்தா இந்த முத்து அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம எப்படி கோட் பண்ணணும், இதுதான் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆறுங்கிறது 18 அப்படின்னு சொல்லியிருக்கோம், அங்கே 18 இருக்குது, ரைட்டு. ஏங்கிறது 1 பொசிஷன் கோடிங், ரைட்டுங்களா? 1ங்கிறது இருக்குது. எம்ங்கிறது 13 இருக்குது. கேங்கிறது என்ன, 11 இருக்குது, ஆனால் இங்கே 21 இருக்குது. ஸோ அப்போ இது எங்கேயோ பேட்டர்ன் நமக்கு மிஸ் ஆகிருக்கு, அப்போ இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் பாருங்கள், அதே இது நீங்கள் இப்போ எழுதி பாருங்களேன். இது 18th பிளேஸு, இது A1, இது 13, நமக்கு கே என்ன இடத்துல இருக்குது, 11 இருக்குது, யூங்கிறது என்ன இடத்துல இருக்குது, 21 இருக்குது, எம்ங்கிறது 13ல் இருக்குது, ஏங்கிறது 1ல் இருக்குது, ஆறுங்கிறது என்ன இருக்குது, 18ல் இருக்குது. நமக்கு இது தெரியுது. ஆனால் இங்கே நமக்கு இந்த மாதிரி ஆர்டரில் கொடுக்கல. நல்லா யோசிச்சு பாருங்கள், இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. 18, 1, 13, 21, 11, 13, 1, 18. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முத்துங்கிற வேர்டை, அப்போ பேட்டர்ன் என்ன அப்படின்னா, எல்லா லெட்டர்னுடைய பொசிஷன் அதனுடைய நம்பர்ஸை அப்படியே நம்ம கோட் பண்ணி அதை அப்படியே ரிவர்ஸில் இங்கே பேட்டர்னாக மாற்றிருக்காங்க. அப்போ இங்கே முத்துங்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், எம்ங்கிறது 13, யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 21, டீங்கிறது நமக்கு 20, ஹைச்சுங்கிறது நமக்கு என்னது 8, யூங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 21. ஸோ இதனுடைய 13, 21, 28, 21 அப்படிங்கிற பேட்டர்னை அப்படியே இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம ஆன்சர் என்னவாக இருக்கும், 21, 8, 20, 21, 13. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம பார்த்த மாதிரி பொசிஷனை பேஸ் பண்ணி, அதோடு இல்லாமல் அதுக்கு அடுத்தாப்புல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பொசிஷனை அப்படியே ரிவர்ஸில் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பேட்டர்ன். அப்போ இந்த பேட்டர்ன் படி நீங்கள் ஒவ்வொரு லெட்டரையும் கரெக்டாக நம்ம அதனுடைய பொசிஷனை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த பொசிஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிவர்ஸில் எழுதியிருக்கோம். இது ஒரு மாடல். ஸோ இதுவும் நம்பர் கோடிங். அடுத்து இன்னொரு சம் பார்க்கலாம். என்ன பாருங்கள், ஏப்ரல் இஸ் கோடட் ஆஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏப்ரல் இஸ் கோடட் as 6, 21, 23, 14, 17 and then how June will be returned in that code அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள், அப்போ ஏப்ரல் அப்படிங்கிறத எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, ஏப்ரல் அப்படிங்கிறது எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, 6, 21, 23, 14, 17 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஜூனுங்கிற வேர்டை எப்படி கோட் பண்ணுவீங்க, இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ பாருங்கள், ஏப்ரல் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. என்ன சார், ஏ சம்மந்தமாக இல்லை, அப்போ ஃபஸ்ட்லேயும் இல்லை, ரிவர்ஸ்லேயும் நமக்கு போடல, இது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ரைட், 1ல் நீங்கள் தெரியுது, ரைட்டு, ஏங்கிறது 6ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தால பி அப்படிங்கிறது பாருங்கள், பிங்கிறது 16. அப்போ நமக்கு 16th பிளேஸ், ரிவர்ஸ்லேருந்து வந்தால் 11th பிளேஸு, ஃபார்வர்ட்லேருந்து வந்தால் 16th பிளேஸு, இல்லைங்களா? இங்கே 21 இருக்குது. அப்போது இது சம்மந்தம் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு யூனிக்னஸ் தெரியுது பாருங்கள். இங்கே ஏங்கிறது 1 இருந்தால் +5, 6. இங்கே பிங்கிறது என்ன இருக்குது, 16. அப்போ அதோட +5 போட்டால் 21. அப்போ பேட்டர்ன் என்ன அப்படின்னா, பொசிஷன் நம்பர் +5
அப்படி கூட்டியிருக்காங்க. அப்போ இதே மாதிரி நம்ம இங்கேயும் பொசிஷன் நம்பர் +5, அதாவது பாருங்கள் R 18 + 5 23, I அப்படிங்கிறது 9 + 5 14, L அப்படிங்கிறது நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th place +5 17. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ பேட்டர்ன் இப்படி தான் கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ Jனா என்ன அப்படின்னா 10, ரைட்டுங்களா? அப்போ 10 + 5 15, Uனா என்ன? Uனா 21, அப்போ 26, Nனா என்ன? 14, அப்போ 19, 14 + 5 19, ஈங்கிறது என்ன? 5, அப்போ 5 + 5 என்னது வரும்? 10. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 15 26 19 10. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்படியும் கேட்கலாம். ஸோ நான் ஏற்கனவே போன வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த கோடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு நிறைய இருக்கணும். எப்படிங்கிறது இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை கோட் பண்ணுறது ஈஸி. ஓகேங்களா? ரைட். அடுத்த ஒரு சம் பார்க்கலாம். டிசம்பர் இஸ் கோடட் as 55, மே இஸ் கோடட் as 39 அண்ட் ஹவு ஜூன் கேன் பி கோடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் அப்படிங்கிறத நமக்கு எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? 55 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. மே இஸ் கோடட் as 39 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜூன்னா என்ன எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், டிங்கிறது 4th பிளேஸில் இருக்குது. நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன் அடிஷன். அப்போ அதே மாதிரி யோசித்து பார்க்கணும், நேற்று நம்ம சம்ம உள்ளதை. அப்போ பாருங்கள், டிங்கிறது என்ன இருக்குது? 4, E5, C3, அதாவது பொசிஷன் நம்பர்ஸ் அதை சொல்கிறேன். E5, M13, B2, E5, R வந்து என்ன? 18. அப்போ பாருங்கள், 4 5 9, 9 3, 9 3 என்ன வரும்? 12, 12 5 17, 17 13, 30 2 32, 32 + 5 37, 47 55. அப்போ எல்லாத்தையுமே கூட்டி வச்சுருக்காங்க. அப்போ மேயும் பாருங்கள், 13 13 + 1 14, 14 + என்ன இருக்குது? ஒய்னா என்ன வரும்? 25 வரும். ஸோ 14 + 25 39. ஓகேங்களா? அப்போ இங்கேயும் என்ன செய்யணும்? பொசிஷன் நம்பர் கண்டுபிடிச்சி அதை அடிஷன் பண்ணி வைக்கணும். அப்போ ஜேனா என்ன வரும்? நமக்கு 10ன்னு வருது. யூனா என்ன வரும்? 21. என்னன்னா என்ன வரும்? என்ன வருது? 14. ஈனா என்ன வரும்? 5. இப்போ எல்லாத்துக்கும் கூட்டினா என்ன வரும்? 31 41 45 50. கரெக்டுங்களா? திரும்ப ஒருக்கா பார்த்துருங்க. ஜேங்கிறது வந்து 10, யூங்கிறது என்ன வரும்? 21, என்னங்கிறது என்ன? 14, ஈங்கிறது என்ன? 5. 10 + 21 31, 41 45 50. ஓகேங்களா? ஸோ இதனோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? 50 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படியும் கேட்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், ஒரு டேபிள் நம்ம கொடுத்துருக்காங்க. ரீட் த ஃபாலோயிங் டேபிள் அண்ட் கண்டிஷன் தென் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கால் அந்த ரோல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, அந்த டிஜிட் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு டிஜிட்டை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. லெட்டர் கோடு, அதாவது 2ங்கிற நம்பரை எம்னு கோட் பண்ணியிருக்காங்க, 5ங்கிற நம்பரை ஆர்ன்னு கோட் பண்ணியிருக்காங்க, 7ங்கிற நம்பரை டீன்னு கோட் பண்ணியிருக்காங்க, 8ங்கிற நம்பரை பின்னு கோட் பண்ணியிருக்காங்க, 9ங்கிற நம்பரை டபிள்யூன்னு கோட் பண்ணியிருக்காங்க, 4ங்கிற நம்பரை கேன்னு கோட் பண்ணியிருக்காங்க, 6ங்கிற நம்பரை டீன்னு கோட் பண்ணியிருக்காங்க, 3ங்கிற நம்பரை என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க, 1ங்கிற நம்பரை என்ன கோட் பண்ணியிருக்காங்க? ஜேன்னு கோட் பண்ணியிருக்காங்க. இந்த டேபிள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்டுங்களா? கண்டிஷன் பாருங்கள். இஃப் போத் தி ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் நம்பர்ஸ் ஆர் ஆட் டிஜிட்ஸ், அதாவது மொதல் நம்பரும் கடைசி நம்பரும் ஒற்றை எண்ணாக இருந்தால் தென் போத் ஆர் டு பி கோடட் as I, அதாவது மொதல் நம்பரும் கடைசி நம்பரும் ஒற்றை நம்பரில் முடிஞ்சால் அதை எப்படி கோட் பண்ணணுமா? ஆட் நம்பராக இருந்தால் எப்படி கோட் பண்ணணும்? I அப்படின்னு கோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் நம்பர் 1. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் போத் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர்ஸ் ஆர் ஈவன், அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர் ஈவனாக இருந்தால் அப்போ எப்படி கோட் பண்ணிக்கணும்னா ஒய். இந்த 2 கண்டிஷனையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்மு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் 3 மார்க் சம்மில் கேட்பாங்க. இப்படி ஒன்று கொடுத்துட்டு ஒரு 3 சம் கொடுத்துருவாங்க கீழே. நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணும்போது நமக்கு 3 மார்க் கிடைக்கும். தவறு இல்லாமல் பண்ணும்போது சொல்லையாக நமக்கு 3 மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 726395 6395 எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதைத்தான் நமக்கு கோடு என்னன்னு தெரில. ஆப்ஷன் நம்பர் ஏ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 4 ஆப்ஷன் இருக்குங்க இல்லையா? ஸோ நம்ம அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டிஷனை பாருங்கள். இந்த நம்பரில் வந்து மொதல் நம்பர் ஆட் நம்பர், கடைசி நம்பரும் ஆட் நம்பர். ஆட் நம்பராக இருந்தால் நம்ம எப்படி கோட் பண்ணணும்? ஐ அப்படின்னு கோட் பண்ணணும். அப்போ இப்போ வந்து என்னது? ஃபஸ்ட் நம்பரும் கடைசி நம்பரும் ஐ. ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி வந்துருச்சு. இப்போ 2க்கு என்ன கொடுத்துருக்காங்க? அங்கே எம்னு கொடுத்துருக்காங்க. 6க்கு என்ன கொடுத்துருக்காங்க? அங்கே 6க்கு என்ன கொடுத்துருக்காங்க? டின்னு கொடுத்துருக்காங்க. 3க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 3க்கு என்ன கொடுத்துருக்காங்க? என்னன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா?
3க்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 9க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆன்சர் எது கரெக்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்டு. கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனில் ஏங்கிறது கரெக்டு. புரிஞ்சிருக்கா? ரைட்டு. இதிலே இன்னொரு சம் இருக்குது பாருங்கள். ரெண்டாவது சம் என்னன்னு பாருங்களேன். இப்போ ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 615824 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி கோட் பண்ணுவீங்க இப்போ பாருங்கள். நமக்கு கண்டிஷன் நம்பர் 2ல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருந்தால், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருந்தால் எப்படி நம்ம கோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? ஒய்ன்னு கோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒய், இங்கே ஒய். இப்போ 1ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே. ரைட். அடுத்தால என்ன இருக்குது? 5. இப்போ நமக்கு 5ங்கிற நம்பர் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6ன்னு கோட் பண்ணாங்க. 8. அப்போ அந்த 8ங்கிற நம்பர் நமக்கு எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2ங்கிற நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்க? எம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் இது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். அப்போது 3வது ஆப்ஷனில் என்ன இருக்குது? 3வது ஆப்ஷன் நமக்கு வந்து ஏபிசியில் 3வது ஆப்ஷனை பாருங்கள். OYJRBMBMY அப்படின்னு இருக்குது. ஸோ சி தான் ஆன்சர். 3வது ஆன்சரில் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த நமக்கு வந்து முதலே கண்டுபிடிச்சாச்சு. அதாவது கண்டிஷன் பார்த்தோன்னே 2 ஈவன் நம்பர் இருந்ததுன்னா அது ஒய்யின் முடியும். அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் பியும் கிடையாது. பார்த்தோடனே நம்ம சொல்லிடலாம் ஆப்ஷன் சி தான். இது நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடாக எவ்வளோ பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுதா? ரைட். அடுத்து அதே மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்லாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து ஒரு சம்மு கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி 5 மார்க் சம்லையும் நமக்கு கேட்கலாம். இதில் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, கீழே கோடிங் இருக்குது. ஆனால் கண்டிஷன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் தி ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் வவல் and the last letter is consonant then the codes are to be interchanged அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் லெட்டரு வவலாக இருந்து செகண்ட் லெட்டர் வந்து அந்த கடைசி லெட்டர் வந்து கான்சோனண்ட்டாக இருந்தால் கோட்ஸ் ரெண்டையுமே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வவல்லாம் என்னன்னு தெரியும். வவல்லாம் என்ன சொல்லுவோம்? நம்ம தமிழ் எழுத்தில் சொல்கிற மாதிரி உயிரெழுத்துகள் மாதிரி இங்கிலீஷில் ஏஇ OU இந்த 5 லெட்டர் வவல். இது போக மீதி இருக்கக்கூடிய அந்த 21 லெட்டர் நம்ம என்ன சொல்லுவோம்? கான்சோனன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாருக்கும் தெரியணும், நான் வச்சுக்கோங்க. வவல் அப்படிங்கிறது AEIOU. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கண்டிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் வவல் அண்ட் த லாஸ்ட் லெட்டர் இஸ் அ கான்சோனன்ட் தென் த கோட்ஸ் ஆர் டு பி interchange அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாருங்க, if the first letter is consonant and the last letter is vowel both are to be coded as the code for vowel. வவலுக்கு என்ன கோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ரெண்டுமே கோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன கொடுத்திருக்காங்க, if both the first and the last letters are vowel both are to be coded as anங்கிற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் சம்ம பாருங்க, MEAPTTD அப்படின்னு இருக்கு. இப்படின்னா எப்படி கோட் பண்ணியிருக்கணும்? நம்ம கண்டிஷன் நம்பர் ஃபர்ஸ்ட் 1 என்ன இருக்கு? இது ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் அ வவல். இது வவலா இல்லை. ஸோ இங்கே என்ன இருக்கு? நம்ம கண்டிஷன் படி லாஸ்ட் லெட்டர் என்ன? லாஸ்ட் லெட்டர் இஸ் அ கான்சோனன்ட். ஆனால் இங்கே 2 லெட்டருமே கான்சோனன்ட்ல தான் இருக்குது. நமக்கு கண்டிஷனில் 2 லெட்டருமே கான்சோனன்ட் அப்படின்னு நமக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? அப்படியே நம்ம வந்து அந்த லெட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்களோ அதே அப்படியே ஆன்சர் எடுத்துக்க வேண்டியதான். எம்ஐ எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? 6ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்டுங்கிற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிறது வந்து 7 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. பி என்ன எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? ஆஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ரைட். அடுத்தாப்புல என்ன இருக்கு? டி அப்படின்னு இருக்கு. அங்கே டீங்கிறது நமக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்ப்பரேட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. டீங்கிறது என்னது? அந்த கார்ப்பரேட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. டிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிங்கிற நம்பருக்கு வந்து 9 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன? இதான் ஆன்சர். 6 at 7 இந்த மாதிரி கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஆப்ஷனில் நமக்கு இப்போ ஆப்ஷன் வந்து இது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஆப்ஷன் கரெக்ட். அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டு? ஏங்கிற ஆப்ஷன் கரெக்டு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? சம் நம்பர் 1 புரிஞ்சுது. இப்போ ரெண்டாவது சம்மை பாருங்கள். அதில் கொடுத்துருக்க ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா PMJBMJKPU அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள்,
first letter, if the first letter is consonant and the last letter is vowel. இப்போ கண்டிஷன் நம்பர் 2 நமக்கு பொருந்துது. அப்போ நம்ம கண்டிஷன் நம்பர் 2 பொருந்துன்னு என்ன சொல்லியிருக்காங்க? both are to be coded as code for vowel அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே vowelக்கு நம்ம என்ன கோட் பண்ணணும்? அது இது வந்து vowelக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான். இப்போ யூக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஃபஸ்ட் லெட்டர் கான்சனண்ட்டாக இருந்து கடைசி லெட்டர் வவ்வலாக இருந்தால் வவ்வலுக்கு என்ன கோட் பண்ணுறீங்களோ அதைத்தான் ஃபஸ்ட் லெட்டருக்கும் கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பர்சன்டேஜ் ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷனில் 2 பக்கமும் பர்சன்டேஜ் இருக்கிறது என்ன இருக்குது? பிங்கிறது தான் இருக்குது. அது என்ன இருக்குது? பர்சன்டேஜ் 6. அதுக்கு இடத்துல என்ன இருக்குது? 615 ஆஷ் 15 ஆஷ் அப்படின்னு இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ இது அப்படியே நம்ம லெட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டுன்னு அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ ஆப்ஷன் பி தான் என்ன செஞ்சுருக்கு? கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ரைட். அடுத்தது பாருங்கள். மூணாவது இன்னொரு மாடல் பாருங்கள். மூணாவது வந்து ஐபிடி IPTWHY அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி கோட் பண்ணுவீங்க? இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் வருது பாருங்கள். தி ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் கான்சனன்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் இஸ் வவல். அப்போ அதுவும் பொருந்தலை. ரைட்டுங்களா? அடுத்த கடைசி லெட்டர் என்ன இருக்கு? போத் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர்ஸ் ஆர் வவல். இது ஃபர்ஸ்ட் லெட்டரும் வவல், இது வவல். ஆனால் கடைசி லெட்டர் என்ன இருக்கு? லாஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? கான்சோனன்ட் இருக்கு. அப்போ நமக்கு இது எது கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பொருந்தும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் வவல் அண்ட் லாஸ்ட் லெட்டர் இஸ் கான்சோனன்ட். அப்படியா இருந்தால் இது ரெண்டுக்கு உள்ள கோடிங்கை வந்து மாற்றிக்கணும், இன்டர்சேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு இப்போ இந்த ஐக்கு வந்து நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரிச், இந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து எங்கே வரணும்? இங்கே வரணும். இந்த ஒய்க்கு உள்ளது என்னது? ஒய்க்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அது எங்கே வரணும்? இங்கே வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இஃப் த லெட்டர் ஸ்டார்ட் வித் வவல் அண்ட் எண்ட்ஸ் வித் கான்சோனன்ட் அப்படின்னா த கோடட் சப்போஸ் டு பி இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆஸ் பர் அங்கே கொடுத்துருக்க டேபிள் படி ஒய்க்கு டாலரும் ஐக்கு ஆஸ்ட்ரிச்சும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கண்டிஷன் படி இதை மாற்றிக்கணும். இதுக்கு பிறகு மீதி உள்ளதெல்லாம் அதை பார்த்து அப்படியே நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான், போட்டுற வேண்டியதான். பிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷ். கரெக்டுங்களா? அடுத்தல என்ன இருக்குது? இது டி இல்லைங்களா? ஸோ அந்த டீக்கு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் சிம்பிள். ஓகேங்களா? டபிள்யூக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஹெச்சுக்கு என்ன இருக்குது? ஹெச்சுக்கு வந்து 4 இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ ஆன்சர் என்ன? இதுதான். இந்த ஆன்சர் அதில் அந்த எந்த ஆப்ஷனில் இருக்குது? 2 4 ஆஸ்ட்ரிச் ரெண்டுமே இருக்கும்போது எங்கே இருக்குது பாருங்கள்? டாலர் அந்த தேர்ட் சம்மில் உள்ள ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பி ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது. பி ஆப்ஷனில் என்ன இருக்குது? டாலர் ஆஸ் கார்ப்பரேட் சிம்பிள் 2 4 ஸ்டார் அப்படின்னு இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ ஆன்சர் என்னது? நமக்கு பி. புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ அடுத்தது இன்னொரு மாடல் போடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EYB EY என்ன கொடுத்துருக்காங்க? BEJA அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் பொறுத்தவரை பாருங்கள். மூணாவது கண்டிஷன் நமக்கு பொருந்தது பாருங்கள். அதாவது போத் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர்ஸ் ஆர் வவல், போத் ஆர் டு பி கோடட் அஸ் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வவல் தான், இதுவும் வவல் தான். AIOI. அப்போ ரெண்டுக்குமே நமக்கு என்ன சிம்பிள் வரணும்? ஆன் அப்படிங்கிற சிம்பிள் வரணும் இல்லைங்களா? இந்த ஆனுங்கிற சிம்பிள் வரணும். கிளியருங்களா? ஸோ இப்படி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ரைட்டுங்களா? ஆன் இப்படி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு இடையில இருக்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன்லேயே நீங்கள் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். இது ஆனுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு ஏலேயே ஆன்னு இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆப்ஷன் நம்பர் ஏஏ நம்ம கொடுத்துடலாம். இருந்தாலும் நம்ம கிராஸ் செக் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒய்ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஈங்கிறது எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? அட்டுங்கிற சிம்பிளில் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஈங்கிறத அட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஜேங்கிறத என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டாக ஆப்ஷன் நம்பர் 1 கரெக்டாக இருக்குது. அப்போ நமக்கு ஏ தான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்பர் கோடிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நம்பர் கோடிங்கில் நமக்கு பரீட்சையில் சம் கேட்பாங்க. ஸோ இது பேங்க் மட்டும் இல்லை,
டிஎன்பிஎஸ்சி இல்லை, எஸ்எஸ்சி இல்லை, எல்லா விதமான ஒரு கார்ப்பரேட்டில் கூட நீங்கள் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் போனால் கூட இந்த மாதிரி எக்ஸாமுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்சர்வேஷன் கோடிங்கோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். பாய். நன்றி.